ஹலோ கைஸ், இன்னைக்கு அபோ மெரைட்ஸ் அனிமையோட எபிசோட் 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். ஏன்னா பார்க்குறீங்க ஆனால் லைக்கை போடுறதில்ல. லைக் ஒண்டி போட்டுருங்க. என்ன சரி, வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ள போகலாம். சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரோம். அங்கே திடீர்னு ஊஜாங்கும் நம்ம ஈஃபேங் இருக்கிற அந்த இடத்துக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வருவார். அங்கே ஃப்ரெண்டுக்காரனும், ஆமாம் என்னப்பா முன்னாடி இருக்க இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆளு இதுலேருந்து அந்த அளவுக்கு எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் எனக்கு சென்ஸே ஆகல. இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் கம்முன்னு இருங்க. ஏன்னா உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அட கொஞ்சம் முன்னாடி பாருங்களேன். அட ஹெவன் ஷேக்கிங் ஜின்டைங் ஸ்டோனாது அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ட்ரெஷரை வெறுமா ஸ்டெப்ஸுக்காக அவர் பயன்படுத்திருக்காரு. இதுலயே தெரியலையா இது எந்த அளவுக்கு கிராண்டான விஷயம்னு? அங்க உள்ள வரும்போது ஸ்விஃப்ட் க்ளோக் அவங்க கண்ணுக்கு தெரியும். அட ஸ்விஃப்ட் க்ளோக் இது எந்த மாதிரி ஒரு ரிலிக்னா இதை வச்சு ஒரு செக்டியை ஃபவுண்ட் பண்ண வைக்க முடியும். இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த என்ன இவங்க இப்படி வேஸ்ட் பண்ண இருக்காங்க. ஆனா ஊஜாங்கோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, என்னப்பா இவங்க நார்மலான விஷயத்துக்கே இப்படி ஆச்சரியமாகறாங்க. நான் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நல்லாவே இம்யூன் ஆயிட்டேன். அதனால எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஆச்சரியமா இல்ல. அங்க இவங்க எல்லாரையுமே பார்த்தோன்னே அந்த உல்ஃபும் பயங்கர ஷாக் ஆகும். நம்ம ஈஃபேங்க பார்த்தோன்னே மரியாதையும் பெரிய அளவுல அவங்க கொடுப்பாங்க. இதை பாக்குற நம்மளும் யோசிக்கிறான், ஆமா எவ்வளவு நேரமா நல்லா தான் இருந்தாங்க, இப்போ என்ன ஆச்சு? எதுக்காக சடனா இவங்க டிராமட்டிக்கலி இந்த மாதிரி கிரீட் பண்ணணும்? அந்த உல்ஃபுக்கு வெறுமா இவங்களை பார்த்ததுலயே அங்க தெரியுது இவங்க 4 பேருமே ஒரு பயங்கரமான மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னு. அங்க குன்னும் முன்னாடி வந்துட்டு ஒரு ஆர்ட்ஸோட துணியா அங்க மாட்டி வைப்பான். லைட்டா அங்க தூசி இருக்குமா, இதனால லைட்டா ஊதி விட. ஆனா அவங்க கண்ணுக்கு ஒரு பயங்கர சுப்ரீமான மார்ஷியல் ஆர்ட்ஸோட இன்டென்ட் அது அவங்க கண்ணுக்கு தெரியுது. இவங்க எல்லாருமே ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கே வந்துடுறாங்க. அவங்க 4 பேருக்குமே ஒரு வாய்ஸ் வந்து கேட்கும். யூனிவர்ஸ் கியாஸா இருக்கும் போது பாங்கு அவரு பிறந்தாரு. 80 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஹெத்தன் ஹெவன் அது ஓபன் ஆச்சு. யாங் அதுதான் ஹெவனா மாறுச்சு. இங் அதுதான் எத்தாவும் மாறுச்சு. பாங்கு அதுக்கு இடையில இருந்தாரு. காலையில 9 முறை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஹெவன் அண்ட் செக்ரெட் ஆர்ட்டை டிவைனா மாத்துவாரு. நம்ம கேட்டது பார்த்தது இது எல்லாமே யூனிவர்ஸோட உண்மை, லைஃபோட மிஸ்ட்ரி. இவங்க எல்லாருக்குள்ளயும் சுப்ரீம் யூனிவர்சல் மிஸ்ட்ரி அது அவங்களுக்குள்ள போக ஆரம்பிக்கும். அங்க இதனால ஒரு மாதிரி வியடா பண்றதுன்னு ஒரு மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. நம்ம ஈஃபேங்கா ஒண்ணுமே புரியல. திடீர்னு இவங்க எதுக்காக வித்தியாசமா மாறணும்? ஆல்ரெடி ஒருத்தன் ஏ மாதிரி அங்க பண்ணா, இப்ப புதுசா இவங்க 3 பேர் வேறையா? தயவு செஞ்சு என் யாட கன்றாவியா மாத்தாதீங்க. கொஞ்ச நேரம் அப்புறமா அவங்க அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம ஈஃபேங்கும் சொல்றான், இந்த மாதிரி நான் டீயை போட்டு கொண்டு வரேன், அது வரைக்கும் அமைதியா இங்கே இருங்க. ஏன்னா தெரியும்ல இது என்னோட பிளேஸ், அதனால நான் சொல்றேன் என்னோட ரூல்ஸை நீங்க கேட்கணும். அதே மாதிரி ஓல்டு மேன் உன்கிட்டயும் நான் சொல்லிடுறேன், நான் ஒன்றும் அப்படிப்பட்ட பையன்லாம் இல்ல. மெயினா துணியை அடிக்கடி ஒரு மாதிரி எல்லாம் நீ கைட்டாதையா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால ஸ்ட்ரிக்டா அந்த மாதிரி யாருமே இங்க பண்ணக்கூடாது. துணியை கைட்டுறது அந்த விஷயம்லாம் கேலக்சி மாதிரி இது வேஸ்டா இருக்கு. அதே மாதிரி என் வாழ்க்கையில இது வரைக்கும் இந்த அளவுக்கு பயங்கரமான மார்ஷியல் இன்டென்ட்டை பார்த்ததே இல்லை. ஆமா அந்த விஷயம் கூட ரொம்ப மிஸ்ட்ரியா தான் இருக்கு. உடனே நம்ம ஊஜாங்கும், எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் ஈஃபேங் ஒரு இம்மார்டல் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன். ஒருவேளை எத் இம்மார்டல் இல்ல ட்ரூ இம்மார்டல் இல்ல கிரேட் கோல்டன் இம்மார்டல் இப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போதான் எனக்கு புரியுது. இதனால தான் அவரோட கல்டிவேஷன் எதையுமே நம்மளால சென்ஸ் பண்ண முடியல. ஏன்னா ஆக்சுவலா அவரு இந்த டைமென்ஷன்ல இருந்து இல்லவே இல்ல. அவரு அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்காரு. இந்த சைடு நம்ம ஈஃபேங்கும் செஸ் போர்டை தான் அங்க தேர்ந்தெடுப்பான். ஆனா கிடைக்கிற மாதிரியே இல்ல. அங்க திடீர்னு அவங்க 4 பேருமே அப்படியே ஓடி போறாங்க. நம்மளுக்கு புரியல, ஆமா என்னாச்சு, எதுக்காக நீங்க வெளியில போறீங்க? அது ஒண்ணும் இல்ல, வெளியில கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குமா, கொஞ்சம் காத்து வாங்கலாம் அப்படின்னு தான் போறோம். நம்ம ஈஃபேங் அங்க புரியல என்னடா இவங்க சொல்றாங்கன்னு. ஓஜாங்கும் அங்க யோசிக்கிறாரு. ஆல்ரெடி நம்ம ஈஃபேங் சொன்னா இது என்னோட பிளேஸ், அதனால நான் சொல்ற மாதிரி தான் நீங்க கேட்கணும். நம்ம ஈஃபேங்கும் அங்க சொல்லிருப்பான், இங்கேயே உட்காருங்க நான் வரேன்னு. அங்க இதனால அவங்க 3 பேருக்குமே அங்க என்ன பண்ணும் தெரியல. அங்க சைல இருக்கணும். ஊஜாங் நம்ம இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்க போறோம்? உடனே நம்ம ஊவோம், மிஸ்டர் இ நாங்க கொஞ்சம் வெளியில போலாமா? அட இவங்களுக்கு என்னப்பா வேணும்? வெளியில போகணும்னா தாராளமா போலாம்ல. இதனால நம்மாலே அங்க சொல்லிடுறான், சரி சரி நீங்க போலாம், பிரச்சனை இல்ல, நான் செஸ் போர்டை தேடி வைக்கிறேன். அங்க இப்பதான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெளியில போக முடியும்னு. அங்க வெளியில வந்தோம் இப்பயும் உள்ள இருக்கிற அந்த விஷயத்தை பத்தி தான் யோசிக்கிறாங்க. நம்மளுக்கு பின்னாடியே அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மார்ஷியல் இன்டென்ட் இருக்கு. எனக்கு உள்ள போறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்குப்பா. இல்லையா பின்ன மிஸ்டர் ஈயோட ஃப்ரெண்டா மாறுறதே ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. ஓல்டோ எங்களை மிஸ்டர் ஈ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ரிப்பேர் பண்ணணுமா தாராளமா என்கிட்ட வாங்க, நான் கண்டிப்பா அதை ரீபே பண்ணிடுறேன் ரிப்பேர் மூலமா. அதேதான் நானும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஏதாச்சும் பண்றப்பா உனக்கு. அங்க இந்த டைம்ல சின்ன பொண்ணும் அவங்களோட அம்மாவும் போயின்னு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணும் அவங்கள பார்த்து சொல்லும், அம்மா பாருங்களேன் இந்த கிராண்ட்பா இவரு வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி இருக்காரு. இது கேட்டவுடனே அவருக்கு பயங்கரமா கடுப்பாவும் அப்படியே முறைப்பாரு. அட ஓல்டுச்சோ உங்க மைண்ட ரொம்ப காமா ஒரு வாட்டர் மாதிரி வச்சுக்கோங்க. அங்க அவருமே அதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவாரு. ஆனா அங்க நடக்கிற விஷயம் வேற.
அவரோட ஃபேஸும் அவரோட ரியாக்ஷனும் ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஐயோ இவங்க வானவில் பாய்ஸா இப்படின்னு அம்மாவும் பொண்ணும் ஓடியே போயிடுறாங்க. அங்க அவங்களுக்குமே ஒரு மாதிரி ஆயிடும், வாமிட்டா எடுப்பாங்க அதை பார்த்து. இதுக்கப்புறம் சீன் அப்படியே சிட்டியை நோக்கி வரும். ஜிங்கோட ஆளுங்க ஜாம்பிங் சிட்டிக்குள்ள ஆளுங்க வந்துட்டாங்க. மேலதான் அந்த நீங்கும் அந்த லிங்கர் அந்த பொண்ணும் இருக்காங்க. அங்க நீங்கும் சொல்றாரு, நான் வெறுமா இந்த கேட்டு கிட்ட வந்ததுக்கே இறந்து போன அந்த ஊஃபேங் ஊச்சேங் அவங்க 2 பேரோட ஆரவும் லைட்டா எனக்கு சென்ஸ் ஆகுது. நம்ம செக்டோட ஒரு கிரேட்டான ட்ரெஷரை நான் இழந்தேன், அவங்க 2 பேரை இழந்தேன். ஏன் ரைட் ஆமோ இப்ப போயிடுச்சு மாஸ்டர். ஹேய் நீ அதுக்குன்னு சோகமா உன் மூஞ்ச வச்சுக்க வேணாம். ஏன்னா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நம்மளோட கிரேட்டஸ்ட் ரிவெஞ்சை நம்ம எடுக்க போறோம். அங்க அந்த 4 பேருக்குமே அங்க சென்ஸ் ஆகுது. அங்க நிறைய பேர் இவங்களை நோக்கி ஓடி வராங்கன்னு நீங்க அங்க போன ஆளுங்க கிட்ட கேக்குறாரு. ஆமா என்ன ஆச்சு? என்னன்னா அந்த ஈஃபேங் அவரோட மார்ஷல் ஹால் அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு 4 ஓல்டான ஆளுங்க இருக்காங்க. ஓல்டு மேனா நம்மள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு எறும்பு மாதிரி. அதுல ஒன்னு கிரஷ் பண்றதோ இல்ல மத்த எல்லாத்தையுமே கிரஷ் பண்றதோ அது ஒன்னும் மேட்டரே இல்ல. நம்மளோட நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூலு அதை நீங்க மொத்தமா அழிக்கணும். அங்க யாருமே உயிரோடவும் இருக்க கூடாது. சீக்கிரம் எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ணுங்க இப்படின்னு ஆளு வேகமா நம்ம ஹீரோவோட இடத்தை நோக்கி வருவாரு. ஆனா அங்க அந்த 4 பேரையுமே பார்த்தோன்னே அவ்வளவுதான், ஆளுக்கு பின்னாடி அப்படி கிளியுது. ஏன்னா நீங்களுக்கு இவங்க 4 பேரையுமே நல்லாவே தெரியும். இவங்க யாரு என்னன்னு நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியல, இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. இன்ஃபைனபிள் கால்குலேட்டர், டெட்லி அபேசஸ் லீ மோசே, அதுக்கப்புறம் இவருதான் த மாஸ்டர் பிட்ரயல், ஃபியர்லெஸ் மேட்மேன் சூ சிக்குயாங், இவருதான் ஃபேட் டிஃபையிங் பிரிமோடியல் ஈவ் ஸ்டார் சன் ஜுங்கே, அதுக்கப்புறம் நம்ம வயசானவர் சிட்டி ஸ்லாட்டரிங் மேனியா கூ ஜாங் இப்படின்னு 4 பேரோட இன்ட்ரோவும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க கிட்ட மோதணும் அப்படின்னு இங்க ஆளு வந்துட்டான். சைனீஸ் பேரா இருக்கனால ப்ரொனன்சியேஷன் லைட்டா மாறலாம், அதை ஒண்டி லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்க இவங்கள பார்த்தோன்னே அவ்வளவுதான், ஆளுக்கு சுத்தமா இல்ல. உடனே நம்ம ஊஜாங்கோ நீ தான் எங்களை ஒரு பூச்சி மாதிரி கொன்றுவ அப்படின்னு நீ சொன்னியா? ஐயா சாமி அதெல்லாம் இல்ல, நான் வந்து உங்களை கிரீட் பண்ணணும்னு வந்த சீனியர் கிரீட்டிங். இந்த 4 மேட்மேன்ஸும் இந்த இடத்துல என்ன பண்ண இருக்காங்க? ஓய் ஜூனியர், இல்ல இல்ல நீ ஒரு மியர்லி ஒரு ஆண்ட் தான், உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல இல்ல உங்க காதுல தப்பா வந்துச்சுன்னு நினைக்கிறேன், உங்களை இன்னொன்னு ஆண்ட் எல்லாம் சொல்லல. அங்க தப்பிக்கலான்னு போவான். ஆனா அந்த மோசே அவரு வந்து விடல. அங்க ஸ்பிரிச்சுவல் மேனிபிளிகேஷனை வச்சு அப்படியே பிடிப்பாரு. அங்க இந்த டைம்ல தான் நீங்க ஆளுங்க எல்லாருமே ஓடி வருவாங்க. அங்க நீங்களும் கேக்குறான், சாரு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, ஆனா என் காதுல நல்லாவே ஊந்துச்சுப்பா. ஏதோ முன்னாடி இருக்கிற அந்த மார்ஷல் ஸ்கூலை மொத்தமா அழிக்கணும், எல்லாரையுமே வைப் அவுட் பண்ணணும், யாருமே உயிரோட இருக்க கூடாது. என் காதுல பிரச்சனையா இல்ல நான் கேட்ட விஷயம் ராங்கான விஷயமா? அங்க மத்தவங்களும் இதை கேட்காம அப்படியே தாக்க வருவாங்களா? இதனால அங்க ஒரு பேரியரை கேஸ் பண்ணி அப்படியே நித்துறாரு. என்னப்பா இந்த ஜூனியர் பசங்க இவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு இம்போலிட்டா இருக்காங்க, அங்க இப்பதான் ஆளு என்ன விஷயம் அப்படின்னு சொல்றான். உங்களை நோக்கி எனக்கு எந்த விதமான கிரட்ஜும் இல்ல. அது என்னன்னா இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூலோட ஓனர் அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன வேலை வந்திருக்கு. அப்பனா நீ மிஸ்டர் ஈக்காக இங்க வந்திருக்கியா? அங்க சூவும் உடனே அவரோட ஃபயர் லைனை சமன் பண்ணுவாரு. அதுவும் பயங்கர வேகமா வந்த டிசைப்ல கவ ஆரம்பிக்கும். இவங்க எல்லாரையுமே மொத்தமா முச்சிடுறேன். ஓல்டு சூ நீ என்ன நம்ம சார் ஈயோட ரூல்ஸை மறந்துட்டியா என்ன? ஏன்னா இது மிஸ்டர் ஈ ஃபேங்கோட டெரிட்டரி, அவர்கிட்ட கேட்காம நம்ம எதையுமே பண்ணக்கூடாது. அதனால அவர்கிட்ட கேட்கணும். இவங்க ஈ ஃபேங்க சார் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அங்க இதை கேட்கிற நம்ம நீங்களுக்கு அங்க புரியல. ஆமா இந்த கிரேட்டான 4 மேட்மேன்ஸ் ஏதோ ஒரு சாரு சாருன்னு இவங்க சொல்றாங்க. அந்த சாரு உண்மையிலேயே யாரு? அவருக்கு எதுக்காக இந்த அளவுக்கு மரியாதையை இந்த 4 பேரும் ரொம்ப அதிகமா கொடுக்கணும்? இந்த டைம்ல நம்ம ஈஃபேங் அங்க வரான். நம்ம ஈஃபேங் பொருளை வாங்கலாம் அப்படின்னு போறான். ஏன்னா 10% ஆஃப் ஆளு கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு. இருந்தாலும் அந்த போரான விஷயம் அது ஒன்றே அவனை விட்டு போகல. அங்க வந்தவனே கிரீட் பண்ணுவாங்களா? அவங்களும் கேட்பாங்க என்ன பண்ணுன்னு. ஆல்ரெடி உள்ளேயே இவங்க ஒரு மாதிரியெல்லாம் பண்ணிருப்பாங்க ஒரு விதமா. அதனால திரும்ப அந்த மாதிரி விஷயத்துல நம்மளால மாட்ட விரும்பலையா? இதனால சொல்லிடுறான், உங்களுக்கு என்ன பண்ணுமோ நீங்களே பண்ணிக்கோங்க, எனக்கு ஐடியா இல்ல. நான் க்ளோசரிஸா வாங்க போனப்பா. அங்க உடனே அவரும் நாங்க வந்து இவரை என்ன பண்றது? அப்பனா இவரு தான் அந்த கிரேட்டான பர்சனா? ஆனா இவரு மேல எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் எனக்கு சென்ஸ் ஆகலையே. அங்க அவரு வேற அங்க கேட்பாரா? இதனால நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், எதுக்காக இவங்க விஷயத்துல என்ன நுழைக்கிறாங்க? சரி ஏதாச்சும் சொல்லி விடுவோம். இவனை என்ன பண்ணலாம்? நேத்து பண்ண தப்பு, இன்னைக்கு பண்ண தப்பு, ஐயோ கடவுளே அது என்னது எனக்கு ஞாபகம் இல்ல. சரி வேற ஏதாச்சும் சொல்லி விடுவோம். வழி சின்னதா இருக்கும் போது மத்தவங்கள நீங்க போறதுக்கு விட்டணும். ஆனா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்லாம் என்னால சொல்ல முடியாது. இதோட மீனிங்க நீங்களே தேடிக்கோங்க. நான் போறேன்ப்பா. அப்போனா நாம இவனை கொல்லணுமா இல்ல கொல்ல கூடாதா? நம்ம சூவும் எனக்கு புரிஞ்சு போச்சு, அதாவது நம்ம இதை பாத்துக்கணும் அப்படின்னு சிம்பாலிக்கா அவரு சொல்றாரு. சைட்ல நம்ம அபேக்கஸோட இருக்கிற அவரும் அப்பனா எனக்கு தெரிஞ்சு சாரு நம்மள டெஸ்ட் பண்ண பாக்குறாருன்னு நினைக்கிறேன். நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாக்குறதுக்கு. அப்படி அவர் ஆசைப்பட்ட மாதிரி பனிஷ்மெண்ட்டை நம்ம கொடுக்கலன்னா அவ்வளவுதான், நம்ம பேக்கப் பண்ணி இந்த
இந்த இடத்த விட்டு போற மாதிரி ஆயிடும். இதனால நீங்கோட செக்டர்ல இருக்க ட்ரெஷர் அவங்க கேட்பாங்க. உடனே ஆளு ஒரு பையன் வந்து தருவான். நீங்க சுவாங்கோ செக்டோட எல்லா ட்ரெஷருமே இருக்கான். சார் உன்னை ஃபர்கியூ பண்ணி விடுறதுக்கு இது போதுமானதா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்க மிஸ்டர் இ அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸ்ல வைக்கிற வெறும் ஒரு பொருள் மாதிரி இது. அதனால தெரியல அவரு வந்து என்ன சொல்லுவாருன்னு. ஆனா சீனியர்ஸ் என்கிட்ட இதை தாண்டி வேற எதுவுமே இல்லையே. அப்பனா நம்ம என்ன பண்றது? உடனே அபாக்கஸோட இருக்கிறவரும் பனிஷ்மெண்ட்டுக்காக பிசிக்கல் பெயினை கொடுக்கறதா நம்ம கிட்ட மிஞ்சிருக்கிறது இதுதான் ஒரு கடைசியான வழி. இவங்களோட பிளானே என்னன்னா நம்ம நீங்கோட மிச்சம் மீதியா இருக்கிறது அந்த கையை அதையும் வெட்டிடலாம் அப்படின்னு பிளானு. நீங்கக்கா ஐயோ ஆளை விடுகிற சபை அப்படின்னு ஓடலான்னு போவாரு. ஆனா நம்ம ஓடு கண்ணை வச்சு அப்படியே நம்ம நீங்க ஸ்டாப் பண்றாரு. அவ்வளவுதான் ஆளு வசமா மாட்டிக்கிறான். மிஸ்டர் சன் சீக்கிரமா முச்சு விடுங்க அவனை. அங்க கையிலேயே ஒரு தாக்குதலை பண்ண கையும் அப்படியே டெஸ்ட்ராய் ஆகுது. இதுக்கப்புறமும் மிஸ்டரிய பார்க்கவோ இல்ல ஏதாச்சும் பண்ண வந்தான்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் உன்னோட மொத்த செக்டியுமே நான் முச்சு விட்டுருவேன். எவ்வளவு விஷயம் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் தெரியாம நம்ம ஈஃபேங் வந்துட்டு ஜாலியா உட்காந்து இருப்பான். அங்க குன்னு வந்துட்டு மாஸ்டர் வந்திருக்க அந்த 4 கிராண்ட்பாவும் உங்களுக்காக ஏகப்பட்ட பொருளை குத்துட்டு போயிருக்காங்க. ஆமா அப்படி என்ன பொருள் அது? அங்க என்ன பொருள்னு அந்த உல்ஃபுக்கு நல்லாவே தெரியுது. எல்லாமே ஒரு ஹை லெவலான பயங்கரமான ஆர்டிஃபேக்ட். அங்க குன்னும் அதை பாத்துக்கினே சொல்றான். இங்க அம்பல்லா இருக்கு, பூட்ஸ் இருக்கு, மிரர் இருக்கு, இந்த மாதிரி சில பல ஆர்டினரியான ஐட்டம்லாம் இருக்கு மாஸ்டர். எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி நீங்க ரிப்பேர் பண்ணீங்களே அதுக்காக அவரு வந்து விட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பரிசா. இது கேட்கிற நம்மாலு பயங்கரமா கடுப்பாவுறான். என்னது இந்த ஐட்டம் எல்லாமே கார்பேஜ், இதை நீ என்ன பண்ணு போயிட்டு நம்மளோட ஸ்டோரேஜ் ரூம்ல தூக்கி போட்டு வந்துரு. அட்லீஸ்ட் காசை தந்தா வச்சு நல்லா இருந்திருக்கும். போய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஆகுது தன்னும். நம்ம ஈஃபேங்க அங்க தெரியல இதெல்லாம் எந்த அளவுக்கு ரேரான ஐட்டம்னு. ஆனா அந்த உல்ஃபோங்க புலம்பும். யாராச்சும் சொல்லி புரிய வைங்க இது எந்த அளவுக்கு ரேரான ஐட்டம்னு. இவருக்கு ஒரு சிம்பிளான லைஃப் வந்து இருக்கணும் இப்படின்னு தான் இவரு பாக்குறாரு. இதுக்கப்புறம் அந்த உல்ஃப் வேங்காய் அது நல்லா தூயின்னு இருக்கும். திடீர்னு ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கேக்குமா. அந்த உல்ஃபுக்கு ரொம்ப பயமாயுது. ஐயோ பிரச்சனை ஏதோ ஒண்ணு வரப்போதா. அங்க என்னன்னு தெரியல ஒரு வித்தியாசமான ஆறா அப்படியே அந்த உல்ஃபை இழுக்க ஆரம்பிக்கும். அதனால அதுவும் அந்த ஸ்டோரேஜ் ரூம் நோக்கி போக ஆரம்பிக்குது. இல்ல நான் போக விரும்பல, ஏன் என்னால நிக்க முடியல. உள்ள இருந்து ஸ்கெலிட்டன் மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் பயங்கரமா சிரிக்குது. அது என்னதுன்னு தெரியல. ஆனா அதை பாக்குற இந்த உல்ஃபு அப்படியே மயங்கி போயிடுது. இதுக்கப்புறம் நீங்கோட செக்டர் நோக்கி சீன் அப்படியே வரும். இப்போ செக்டர்ல அந்த அளவுக்கு ட்ரெஷரும் இல்ல எதுவுமே இல்ல. அதனால செக்டர்ல யாருக்குமே இருக்கணும்னு விருப்பம் இல்ல. எல்லாருமே விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி தான் ஜிங்பேங் காமர்ஸ் ஆஃப் சேம்பர் அங்கேயும் நிலமாவுது. அங்கேயும் நிலம மோசமானனால எல்லாருமே விட்டு போயிட்டாங்க. யாருமே பேவும் பண்ணல அவங்களுக்கு. அங்க மாவோட பொண்ணு வரா. இந்த சைடு நம்ம நீங்க முன்னாடியே அந்த லிங்கர் அவ வரா. இது எல்லாமே ஆனதுக்கு காரணம் யாரு? நம்ம ஈஃபேங்கு. இந்த 2 பொண்ணுங்களை பார்த்தோன்னே அவங்க 2 பேருக்குமே ஒரு ஐடியா வரும். இப்போ ஈஃபேங்க பொண்ணுங்களை வச்சு மைக்கி இவங்களோட வழியில விளைவிக்கலாம் தான் பிளானே. சோ இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ ஜாலியா இருக்கான். இப்போ லிங்கரு அதுக்கப்புறம் மாவோட டாட்டர் இவங்க 2 பேரால என்னென்ன பிரச்சனை ஆக போதும். நம்ம ஹீரோ வர பொண்ணு நாளையறான். அப்படி இருக்கும் போது என்ன ஆகும் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.